Hello children, இந்த வீடியோவில் exercise 3.1 question number 3 பார்க்க போகிறோம். If a matrix has 18 elements, what are the possible orders it can have? What if it has 5 elements? இந்த சம்மும் செகண்ட் சம் மாதிரியே தான், பட் இதில் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 18. ஸோ இப்போ எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 1, 18s are 18. So 18 is an even number. So 2 tablesலையும் வரும். 2 into what gives 18? 2 9s are 18. 2 அடுத்த number 3. 3 into what gives 18? 3 6 are 18. அடுத்து 4 tablesல 18 வருமா? வராது. நெக்ஸ்ட் 5 tablesல வருமா? வராது. நெக்ஸ்ட் 6 tablesல 6 3s are 18. ஸோ லாஸ்ட் சம்லேயே பார்த்துருப்போம். ஸோ நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா ஸோ அப்படியே ரிவர்ஸில் நம்ம எழுதலாம். 6 into 3. சிமிலர்லி அடுத்து என்ன? 9 into 2. அடுத்து 18 into 1. ஸோ எத்தனை பாசிபிலிட்டிஸ்? 1 2 3 4 5 6 possibilities. So therefore there are 6 possibilities. Next 5க்கு எத்தனை possibilities இருக்கு? 5 is a prime number. prime numberனா இந்த நம்பரும் 1ம் மட்டும்தான் இதுக்கு ஃபேக்டர்ஸாக இருக்க முடியும். ஸோ 1 5s are 5. அடுத்து 5 1s are 5. வேறு எந்த டேபிள்ஸ்லையும் 5 வராது. ஸோ ஒன்லி 2 பாசிபிலிட்டிஸ். ஸோ எந்த நம்பர் கொடுத்தாலும் அதனுடைய ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக எத்தனை ஆர்டர்ஸ் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாம். Hope you all understood. Thank you children. Have a great day.